ஹலோ எஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு சத்யா ஏஎஸ் அகாடமி. ஸோ நாம் இன்னைக்கு ஜனவரி 11ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக்ஸ் வந்து ஒன் பை ஒன்னாக வந்து பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா, ஒரு தமிழ்நாடோட நியூ அப்பாயின்மெண்ட் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ தமிழ்நாடு ரிலேட்டடான டாபிக் தான். ஸோ நியூ அட்வொகேட் ஜெனரல், ஓகேவா, புதிய தலைமை வழக்குரைஞரை வந்து இப்போ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நியமனம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி பார்ப்போம். ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து PS ராமன் அவர்களை தான் வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க. இவர் இதுக்கு முன்னாடியே 2006 2011 வரைக்குமே வந்து தமிழ்நாட்டோட தலைமை வழக்குரைஞராக வந்து இருந்திருக்கிறாரு. ஸோ இப்போ இவரை வந்து மறுபடியுமே வந்து அப்பாயின்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இவருக்கு முன்னாடி இப்போ கடைசியா யார் இருந்தாங்க அப்படின்னா சண்முக சுந்தரம் அவர்கள் தான் வந்து தலைமை வழக்குரைஞராக வந்து இருந்தாங்க. ஸோ இப்போ அட்வொகேட் ஜெனரலுக்கான பாலிட்டி ரிலேட்டடான ஆர்டிகல்ஸ் மட்டும் பார்ப்போம். ஸோ ஆர்டிகல் 165. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் த ஸ்டேட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா, ஒரு மாநிலத்துக்கு தலைமை வழக்குரைஞர் அப்படிங்கிறது தேவை அப்படிங்கிறத வந்து ஆர்டிகல் 165. ஸோ இவர் தலைமை வழக்குரைஞர்னா யாரு அப்படின்னா அந்த மாநிலத்தோட ஹையஸ்ட் லா ஆஃபீஸர். ஓகேவா, ஸோ இவர் தான் வந்து தலைமை வழக்குரைஞர் அப்படின்னு வந்து சொல்றோம். இவரை வந்து யாரு நியமனம் பண்றாங்க அப்படின்னா ஆளுநர் தான் வந்து நியமனம் வந்து பண்றாங்க. ஸோ இவருக்கான குவாலிஃபிகேஷன் என்ன தகுதிகள் இருக்கணும் அப்படின்னா, இவரு ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆகிறதுக்கான தகுதிகள் இருந்துச்சு அப்படின்னா அவர் தான் வந்து தலைமை வழக்குரைஞர் அட்வொகேட் ஜெனரலா வந்து பாத்தீங்க அப்படின்னா நியமனம் வந்து பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு என்னென்ன தகுதி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இவரு கண்டிப்பா வந்து என்ன இருக்கணும், இந்திய குடிமகனா வந்து இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஹைகோர்ட்ல 10 ஆண்டுகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு வழக்கறிஞரா அட்வொகேட்டா வந்து ஒர்க் பண்ணிருக்கணும். ஸோ இதுதான் வந்து இவருடைய பேசிக் தகுதிகளா வந்து இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இவருக்கான பதவி காலம். ஸோ இது எது பாத்தீங்க அப்படின்னா, இது எதுவுமே வந்து கான்ஸ்டியூஷன்ல வந்து பிக்ஸ்டா இந்த கால அளவு தான் இவர் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கான்ஸ்டியூஷன்ல வந்து சொல்லல. இது எல்லாமே யாரோடது பாத்தீங்க அப்படின்னா ஆளுநரோட சார்ந்ததா தான் வந்து இருக்கும். ஓகேவா, இவரை வந்து நியமனம் பண்றது, இவரை வந்து தகுதி நீக்கம் பண்றது, இவருடைய பதவிக்காலம் எல்லாமே வந்து ஆளுநரோட விருப்பப்படி தான் வந்து அமையும். இவர் வந்து யாரு ரிமூவ் பண்ணுவாங்க அப்படின்னா அதுவுமே வந்து ஆளுநர் தான் வந்து இவரை வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பதவி நீக்கம் அப்படிங்கிறதுமே வந்து பண்ணணும். அதுக்கப்புறம் சப்போஸ் இவரே ஆசைப்பட்டு ரிசைன் பண்றாரு அப்படின்னா அதுக்கான அந்த ரிசைனிங் லெட்டர் யார்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னா கவர்னர்கிட்ட தான் வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் இவருடைய கடமைகள் டியூட்டிஸ் என்ன அப்படின்னா அந்த மாநிலத்துக்கும் கவர்னருக்கும் தேவையான லீகல் அட்வைஸ் வந்து கொடுக்கணும். ஸோ இவருதான் இவருடைய முக்கியமான கடமைகளை வந்து பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவருக்கு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா அந்த மாநிலத்தோட சட்டமன்றம் இருக்கு இல்லையா, அந்த சட்டப்பேரவை மேலவை, ஸோ இந்த எல்லாத்துலயுமே வந்து இவர் வந்து ஒரு மெம்பரா உறுப்பினரா வந்து இருந்துக்கலாம். ஆனா அந்த இடத்துல வந்து இவருக்கு வாக்களிக்க மட்டும் முடியாது. ஓகேவா, அந்த குழுக்கள்லயுமே இவர் வந்து உறுப்பினரா வந்து இருப்பாரு. ஏதாவது ஒரு அந்த மாநில அரசு ஏதாவது ஒரு கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா அந்த கமிட்டிலயுமே இவர் வந்து என்னவா இருக்கலாம், மெம்பரா வந்து இருந்துக்கலாம். ஆனா இவருக்கு என்ன உரிமை மட்டும் இல்லை அப்படின்னா வாக்களிக்கிற உரிமை மட்டும் இருக்காது. ஓகேவா, அதுக்கப்புறம் ஆர்டிகல் 177. ஸோ நமக்கு முக்கியம் வந்து இப்போ முன்னாடி பார்த்ததுதான். ஆர்டிகல் 177ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அட்வொகேட் ஜெனரலுக்கான ரைட்ஸ் என்ன. ஓகேவா, ஸோ அவர் வந்து பார்த்தோம் இல்லையா அந்த மேலவை பேரவை எல்லாத்துலயுமே இவர் என்னவா இருக்கலாம், மெம்பரா வந்து இருக்கலாம். அதுக்கான உரிமைகள் என்ன அப்படின்னு சொல்றதா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 177. அதுக்கப்புறம் 194. ஸோ இது என்ன அப்படின்னா அவருக்கு என்னென்ன பவர் இருக்கு, அவருக்கான இம்யூனிட்டிஸ் என்ன அப்படின்னு சொல்ற ஆர்டிகல் தான் வந்து ஆர்டிகல் 194. ஓகேவா, ஸோ நம்ம பார்க்குற அடுத்த டாபிக் என்ன அப்படின்னா திருஷ்டி 10. ஓகேவா, ஸோ திருஷ்டி 10 இது என்ன அப்படின்னா ஒரு ட்ரோன் தான். ஓகேவா, இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம். ஸோ முதல் உள்நாட்டு ஆளில்லா விமானம் இதுதான் வந்து திருஷ்டி 10. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உள்நாட்டிலேயே வந்து தயாரிச்சு இருக்கிறாங்க. ஓகேவா, ஸோ அன்மேனட் ஏரியல் வெஹிக்கிளா தான் வந்து இது பார்க்கப்படுது. இது யாருக்காக அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் நேவிக்காக, இந்தியாவோட கடற்படைக்காக தான் இந்த ட்ரோன் வந்து உருவாக்கி இருக்காங்க. ஸோ யார் இவர் உருவாக்கி இருக்காங்க அப்படின்னா அதானி டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ். ஓகேவா, ஒரு தனியார் நிறுவனம் தான் வந்து இதை வந்து உருவாக்கியிருக்காங்க. அதாவது கவர்மெண்ட்டும் மத்திய அரசும் ஒரு தனியார் நிறுவனமும் இணைஞ்சுதான் வந்து இந்த ட்ரோன் வந்து உருவாக்கியிருக்காங்க. இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா வந்து அனைத்து பருவ காலங்களிலுமே இதை வந்து யூஸ் பண்ண முடியும். ஓகேவா, ஒரு மிலிட்ரியில எல்லா பருவ காலத்திலயுமே இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுல முக்கியமா என்ன டெக்னாலஜி அப்படின்னு பாத்துக்கோங்க, ISR டெக்னாலஜி அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அதாவது இன்டெலிஜென்ஸ், அந்த நுண்ணறிவு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து கண்காணிப்பு, அதுக்கப்புறம் வந்து உளவு. ஸோ இந்த மூணுக்குமான டெக்னாலஜி தான் வந்து ISR டெக்னாலஜி. ஸோ இதை வந்து இந்த ட்ரோன்ல வந்து யூஸ் பண்ணியிருக்கிறதாவுமே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஆத்ம நிர்பார், ஸோ இது எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா, ஆத்ம நிர்பார் அப்படிங்கிறது இந்தியா தனக்கு தேவையான பொருட்களை தானே வந்து உருவாக்கிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இதை வந்து மிலிட்ரிலையுமே வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஆத்ம நிர்பார் ஸ்கீமுக்கு கீழே தான் வந்து இந்த ட்ரோன் உருவாக்கி இருக்கிறதாவும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது 36 மணி நேரம் தொடர்ச்சியா வந்து இயங்கக்கூடியது. அதுக்கப்புறம் 450 கிலோகிராம் எடையை வந்து தாங்கும் திறன் கொண்டது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ட்ரோனை வந்து எங்கிருந்து எது வரைக்கும் இயக்க போறாங்க அப்படின்னா வந்து ஹைதராபாத்ல இருந்து போர்பந்தர் வரைக்கும் வந்து இது வந்து இயக்க போறதாவும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ
ஸோ நம்ம பார்க்குற அடுத்த டாபிக் என்ன அப்படின்னா ஒரு கூட்டு ராணுவ பயிற்சியை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். சி டிராகன் 24. ஓகேவா? ஸோ இது ஒரு ராணுவ பயிற்சி தான். எந்தெந்த நாடுகளுக்கு இடையேயானது அப்படின்னா அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, அதுக்கப்புறம் சவுத் கொரியா, ஜப்பான், இந்தியா. ஸோ இந்த 5 நாடுகளுக்குமான ஒரு ராணுவ பயிற்சி. ஸோ இதோட முக்கியமான எய்மே என்ன? இந்த கூட்டு ராணுவ பயிற்சி எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா கோஆர்டினேஷன் அண்ட் கம்யூனிகேஷன். ஓகேவா? ஸோ இந்த நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பை வந்து மேம்படுத்துறது, அதுக்கப்புறம் இந்த மறுசீரமைக்கிறது, அதுக்கப்புறம் தகவல் தொடர்பு. ஸோ இது எல்லாத்தையும் இணைச்சுதான் வந்து இந்த ராணுவ பயிற்சி வந்து கொண்டு வந்திருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை யார் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அமெரிக்காவோட நேவி. ஓகேவா? அமெரிக்காவோட கடற்படை தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த சி டிராகன் 24 அப்படிங்கிற ஒரு ராணுவ பயிற்சியை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுல இந்தியாவோட கடற்படையை சார்ந்த P-8I ஏர்கிராஃப்ட் வந்து இந்த எக்ஸசைஸ்ல வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இப்போ P-8I. ஓகேவா? இதை பத்தி பார்த்துடலாம். இதை வந்து எங்க கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து வெஸ்டர்ன் பசிபிக்ல இருக்கிற அமெரிக்காவோட ஐலாண்ட் டெரிட்டரியான குவாம் அப்படிங்கிற பகுதிக்கு தான் வந்து இதை இப்போ வந்து கொண்டு போயிருக்காங்க. ஸோ இதோட சிறப்புகள் என்ன அப்படின்னா இதுவுமே வந்து உள்நாட்டிலேயே தயாரான ஒரு ஏர்கிராஃப்ட் தான். ஸோ இதோட சிறப்பு என்ன அப்படின்னா இதுல வந்து அட்வான்ஸ்டு சென்சார், அதுக்கப்புறம் ரேடார்ஸ் எல்லாமே இருக்கும். முக்கியமா வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து அதிக தொலைவுல வந்து தாக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து இதுல வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட ரேஞ்ச் வந்து பாத்துக்கோங்க. ஓகேவா? 2622 கிலோமீட்டர். இதோட ஸ்பீடு வந்து 908. ஒரு மணி நேரத்துக்கு 908 கிலோமீட்டர் அளவுக்கு இதோட ஸ்பீடு வந்து இருக்கும். இது வந்து 4வது முறையா இந்த எக்ஸசைஸ் வந்து நடக்குது. ஸோ இப்போ இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் வேற என்னென்ன எக்ஸசைஸ் இருக்கு அப்படின்னு வந்து பாத்துக்கலாம். யூத் அபியாஸ். ஓகேவா? ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் வஜ்ர பிரகார், அதுக்கப்புறம் வந்து ஸ்பிட்டிங் கோப்ரா, சங்கம், ரெட் பிளாக், அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்காப் இந்தியா. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் இடையேயான ஒரு கூட்டு ராணுவ பயிற்சிகள். அடுத்து வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வேர்ல்ட் ஹெரிடேஜ் கமிட்டி பத்தி தான் வந்து பார்க்க போறோம். ஸோ வேர்ல்டு ஹெரிடேஜ் லிஸ்ட் எல்லாமே நம்ம அடிக்கடி பார்த்த டாபிக்ஸ் தான். ஸோ யுனெஸ்கோவோடது தான் வந்து இந்த கமிட்டி. ஸோ இதுல இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இதுக்கும் இந்தியாவுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ இந்த கமிட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்க நடக்க போகுது அப்படின்னா இந்தியாவில தான் வந்து நடக்க போகுது. ஸோ ஹிஸ்டாரிக் மைல்ஸ்டோன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்தியாவோட வரலாற்றில் இது ஒரு முக்கியமான மைல்கல்லா வந்து பார்க்கப்படுது. அதாவது என்ன அப்படின்னா ஹெரிடேஜ் வேர்ல்டு ஹெரிடேஜ் கமிட்டி இதுக்கான குழுக்கள் அந்த குழு மாநாடு எல்லாமே எங்க நடக்குது அப்படின்னா இப்ப இந்தியாவில் 2024 வந்து நடக்க போகுது. இது இப்ப நடந்துச்சு அப்படின்னா இந்த கமிட்டி வந்து இதோட 46வது செக்ஷனா வந்து இருக்கும். ஸோ எப்ப நடக்க போகுது அப்படின்னு பாத்துக்கலாம். ஜூலை 21 இருந்து 31 வரைக்கும் 2024 வந்து நடக்க போகுது. எங்க அப்படின்னா நியூ டெல்லியில வந்து நடக்க போகுது. ஓகேவா? இப்ப இது வந்து இந்தியாவில தான் நடக்க போகுது அப்படின்னு எப்ப கன்ஃபார்ம் பண்ணினாங்க அப்படின்னா 2023 அதாவது போன ஆண்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து வேர்ல்டு ஹெரிடேஜ் கமிட்டியோட எக்ஸ்ட்ராடினரி செஷன் வந்து நடந்திருக்கும். 19வது கூட்டம். ஓகேவா? இந்த கூட்டத்துல தான் வந்து 2024 இந்தியாவில தான் வந்து இது வந்து நடக்க போகுது அப்படின்னு ஃபுல்லாவே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. இதுல 21 மெம்பர் ஸ்டேட்ஸ் வந்து இந்த வேர்ல்டு ஹெரிடேஜ் கமிட்டியில வந்து இருக்காங்க. இந்த கமிட்டி இப்ப இந்தியாவில வந்து நடக்க போகுது இல்லையா? அதுல என்னென்ன முக்கியத்துவம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவில முதலே வந்து வரலாறுகள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ அதை வந்து வெளிக்கொண்டு வர்றதுக்கு இது வந்து ஒரு முக்கியமான வாய்ப்பா வந்து இருக்கும். இந்தியாவோட ரிச் ஹிஸ்டரி, அதுக்கப்புறம் இந்தியாவோட ட்ரெடிஷன்ஸ். ஓகேவா? பாரம்பரியங்கள் எல்லாமே வந்து அதிகமா வந்து வெளிக்கொண்டு வரப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்தியா வந்து அந்த ஹெரிடேஜை வந்து பாதுகாக்கிறதுக்காக என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்காங்களோ ஸோ அதுவுமே வந்து உலக அளவுல வந்து தெரியப்படுத்தப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட்ஸ் இருக்கா இந்தியாவில் என்னென்ன சைட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஸோ வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட்ஸ் வந்து இந்தியாவில் மொத்தம் 42 சைட்ஸ் வந்து இருக்கு. அதுல 34 இடங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து கலாச்சாரம் சார்ந்ததாகவும் 7 இடங்கள் வந்து இயற்கையை சார்ந்ததாகவும் இருக்கும். ஒரு இடம் மட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டுமே கலந்ததா இருக்கும். அதாவது கலாச்சாரம் இயற்கை ரெண்டுமே கலந்த ஒரு இடம் தான் வந்து பாத்தீங்க வந்து அந்த கஞ்சன்ஜங்கா நேஷனல் பார்க். ஓகேவா? ஸோ இப்ப 42வதா இப்ப லேட்டஸ்டா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. எதை அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா ஹொய்சாலா டெம்பிள்ஸ். ஓகேவா? கர்நாடகாவில் இருக்கிற ஹொய்சாலா கோவில்களை தான் வந்து 42வது ஹெரிடேஜ் சைட்ஸா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்த லாஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா ஜனவரி 11 என்ன தினம் கொண்டாடுறோம் அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ நேஷனல் ஹியூமன் டிராஃபிக்கிங் அவேர்னஸ் டே. ஓகேவா? ஸோ தேசிய மனித கடத்தலுக்கு எதிரான விழிப்புணர்வு தினம் தான் வந்து ஜனவரி 11ஆம் தேதி வந்து கொண்டாடுறோம். இதை ஃபர்ஸ்ட் யார் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 2007 அமெரிக்காவோட செனட் சபை தான் வந்து இந்த மாதிரி ஒரு தினம் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு வந்து அனௌன்ஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதுல முக்கியமா வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து மனிதர்கள் வந்து எதுக்காக கடத்துறாங்க அப்படின்னா குழந்தைகளை கடத்துனாங்க அப்படின்னா சைல்டு லேபருக்காக, உடல் உறுப்புகளுக்காக, அதுக்கப்புறம் வந்து பாலியல் ரீதியா எல்லாமே வந்து கடத்துவாங்க. ஸோ அதுக்கான ஒரு விழிப்புணர்வு தினமா தான் வந்து ஜனவரி 11 வந்து செலிப்ரேட் பண்றோம். ஓகேவா? மோஸ்ட் காமனா வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து உமன்ஸ் வந்து அதிகமா வந்து டார்கெட் பண்ணுவாங்க. எதுக்காக அப்படின்னா பாலியல் ரீதியா. இந்த டேல வந்து இவங்க என்ன பண்ண போறாங்க, என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கடத்தலுக்கு எதிராக வந்து ஒரு விழிப்புணர்வை வந்து ஏற்படுத்துவாங்க.
இனிமேல் யாரும் கடத்தப்படக்கூடாது அப்படிங்கறத வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக இந்த டே வந்து செலிப்ரேட் பண்றோம். ஸோ நேஷனல் அப்படின்னு பார்க்கும்போது தேசிய அளவில் இது வந்து பார்த்தீங்கன்னா 2011 இருந்து முதல் முறையாக வந்து இந்த தினம் வந்து கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ இந்த டேவுக்கான இப்போ இந்த டே வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறோமா, ஸோ இதுக்கு வந்து நமக்கு கான்ஸ்டியூஷன்லேயே வந்து ஒரு ஆர்டிக்கல் வந்து இருக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில். ஸோ அந்த ஆர்டிக்கல் என்ன அப்படிங்கிறத வந்து சொல்லுங்க. ஸோ அதே ஜனவரி 11 வந்து பார்த்தீங்க அப்படின்னா லால் பகதூர் சாஸ்திரியோட டெத் ஆனிவர்சரி டேவும் வந்து இன்னைக்கு தான். இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுதந்திர இந்தியாவோட 2வது பிரதம அமைச்சரா வந்து இருந்தார். ஓகேவா, செகண்ட் பிஎம் இருந்தாரு. இவர் எப்ப இறந்தாரு அப்படின்னா ஜனவரி 11 1966 தேதி வந்து இறந்திருப்பாரு. இவரை வந்து மேன் ஆஃப் பீஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ அமைதியின் மனிதர் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. இவருடைய முக்கியமான ஸ்லோகன் தான் என்ன அப்படின்னா ஜெய் ஜவான் ஜெய் கிஷான் அப்படிங்கிறது. தேங்க்யூ.